இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, அனைத்து மக்களும் உமது அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற நீர் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றீர். உமது அன்பினால் எங்களை அரவணைக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பி வர பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று பேதுரு கூறுகின்றார். ஆண்டவருடைய அருள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதை உணர்ந்த அப்போஸ்தலர்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வருகிற மக்களுக்கு ஆண்டவர் செய்கின்ற எல்லா செயல்களுக்காக நன்றி செலுத்தி அவர்களும் ஆண்டவரை அனுபவிக்க, அவர்களும் தூய ஆவியை அனுபவிக்க அப்போஸ்தலர்கள் உதவி செய்கின்றார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் இவ்வாறு வாசிக்கின்றோம், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் இறைவனுடைய இரக்கம் நம்மீது இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் நாள்தோறும் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்கின்ற நாம் அதற்கேற்ப அன்பு செய்கிற மக்களாக வாழவும், ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுகின்ற மக்களாக இருக்கவும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். குறிப்பாக கஷ்டத்தில், வேதனையில், வருத்தத்தில், தொல்லையில் வாழ்கிற மக்கள் ஆண்டவரை அனுபவிக்க அவரிடத்திலே ஜெபிப்போம். இதோ பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற மக்கள், படிக்க முடியாமல் இருக்கின்ற மாணவ மாணவிகள், இளையோர்கள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்து நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள ஜெபிப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் ஜெபத்தை முன்னிட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது அவர் நமக்கு நல்லது செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.